Welcome to Supine Videos. Please like, share and subscribe to my channel. Press the bell icon and never miss any updates. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கான்டெம்பரரி இந்தியன் எஜுகேஷன்ல வர கமிஷன்ஸ் ரிப்போர்ட். ஆல்ரெடி நம்ம கோத்தாரி கமிஷன், சச்சார் கமிஷன்ஸ் பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பட் அதெல்லாம் போஸ்ட், தட் இஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நடைபெற்றது. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், தட் இஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் நிறைய கமிஷன்ஸ் கிரியேட் பண்ணி எஜுகேஷனல் ஸ்கில்ஸ் இம்ப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுல மெயின் கான்செப்டா அபார்ட் அவுட் ரிப்போர்ட் ஆஃப் 1936 to 37 பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். The About Report of 1936 to 37 introductions. பாப்புலர்லி ஒகேஷனல் எஜுகேஷன் நம்ம இந்தியாவுக்குள்ள கொண்டு வரதுனால என்னென்னலாம் வந்து டிமாண்ட்ஸ் ஏற்படுது, அதனால வந்து என்னென்ன சஜஷன்ஸ் மேக் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு சர்வே மேக் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிரிட்டிஷ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு அவங்க மூலியமா வந்து நிறைய சர்வே மேக் பண்ண வச்சாங்க. இந்த சர்வேல எதை மீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் எஜுகேஷன் எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லது, அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், யாருக்கெல்லாம் இதுக்கான தேவைகள் ஏற்படுது அப்படின்ற ஒரு சர்வே அந்த ரிப்போர்ட்ல மேக் பண்ணியிருக்கணும். ஏன் பிரிட்டிஷ் பீப்புளை கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ன்றப்போ அவங்களோட ஆட்சி வந்து பிரிட்டிஷ் பீப்புளால தான் வந்து இருந்தது. ஸோ அதனால வந்து பிரிட்டிஷ் எக்ஸ்பர்ட்ஸை தான் நம்மளால வந்து கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு இந்தியா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அவங்க நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ அபாட் அண்ட் எஸ்ஹெச் ஹுட். இவங்க ரெண்டு பேரோட வேலை பஞ்சாப், டெல்லி அண்ட் யூபி, தட் இஸ் உத்தரப்பிரதேஷ் 3 பிளேஸ்க்கும் போய் 4 months அங்கே ஸ்டே பண்ணி ஒகேஷனல் எஜுகேஷன்ஸ் பற்றி சஜஷன்ஸ் ஒரு ரிப்போர்ட்டாக மேக் பண்ணணும். இதுதான் வந்து இவங்களோட வேலை. பட் இவங்க ரெண்டு பேருமே வந்து ரிப்போர்ட் மேக் பண்ணது என்னமோ உண்மைதான், பட் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை. பிகாஸ் சர்கத் ரிப்போர்ட் ஆஃப் 1944 இவங்க பப்ளிஷ் பண்ண ரிப்போர்ட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அபவுட் ரிப்போர்ட்டை விட ரொம்ப ப்ரெசன்டபிள் அண்ட் ஸ்கில்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது ரொம்ப ரீச் ஆகலை. பட் ஒகேஷனல் எஜுகேஷனை ஃபர்ஸ்ட் யார் சர்வே எடுத்தாங்க, யாருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போய் சேர்ந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏ அபாட் அண்ட் எஸ்ஹெச் வுட் தான். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பட் நாட் ஃபெமிலியர் அப்படின்றது நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டாக எழுதணும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்மரி மேக் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் மேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் எஜுகேஷன் எங்கே தேவைப்படுது, எந்த டைப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்வே எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் அந்த ரீஜனல் ஒகேஷன், தட் இஸ் அவங்களுக்கு அந்த அடிப்படைகள் தேவைகள் இருந்தால் மட்டுமே அங்கே நீட்ஸ் பற்றி நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அங்கே தேவையே இல்லை அப்படின்றப்போ அந்த ஒகேஷனல் எஜுகேஷன் பற்றி நம்ம என்ன சொன்னாலும் ரீச் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே ரீச் ஆகும் அப்படின்றது வந்து ஒரு மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணுறதுல அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியாவை கம்பேர் பண்ணுறப்போ ரூரல் ஏரியாஸில் தான் இந்த ஒகேஷனல் எஜுகேஷன்ஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் கிராமத்தில் தான் வந்து நிறைய இப்போ வரைக்கும் கைத்திறனால் செய்யப்பட்ட நிறைய பொருட்கள் விற்பனை ஆகுது. பட் இங்கே வந்து அர்பன் ஏரியாஸில் எல்லாம் டிஜிட்டல் வேர்ல்டில் போயிட்டு இருக்கிறதுனால அப்போவே வந்து அதுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து நிறைய பேர் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் தோ ஒவ்வொரு ஒகேஷனல் எஜுகேஷன் டீச்சர் சொல்லி கொடுக்குறப்போ லிட்ரேசி அண்ட் சயின்ஸ் எஜுகேஷன்ஸ் கம்பேர் பண்ணி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளே மாடல் பற்றி நம்ம சொல்லி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த கிளே வந்து எப்படி மோல்ட் ஆகுது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சயின்டிஃபிக்காக சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் அதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கான மோல்டு ப்ரிப்பரேஷன்ஸ்குள்ளே இறங்குவாங்க. சும்மா ஒரு மண்ணை எடுத்து நம்ம அதை பிசைஞ்சு அதுக்கு மோல்டு சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு என்னென்னே வந்து தெரியாது, அப்படின்னா என்னென்ன மீன் ஆகாது. ஸோ அதோட பேசிக் சயின்ஸ் எஜுகேஷனும் அது கூட சேர்த்து சொல்லி கொடுக்கறது நல்லது அப்படின்ற மாதிரி இவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈவன் தோ இப்போ ஒவ்வொரு எஜுகேஷனல் ஸ்கில்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்குறப்போ ஒகேஷனல் எஜுகேஷன் சப் டாப்பிக்காக வந்து சொல்லிக் கொடுக்கறது நல்லது அப்படின்ற மாதிரி இவங்க மீன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெஷலி ஜென்ரல் அண்ட் தென் ஒகேஷனல் எஜுகேஷன் இந்த ரெண்டு ஸ்கூலுமே வந்து செப்பரேட்டட் ஆகணும். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதே வந்து ஈவினிங் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அதே கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு நம்ம போவோம். நம்ம காலேஜில் சொல்லிக் கொடுக்காததே அந்த கிளாஸில் சொல்லிக் கொடுத்துடுறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் கேட்டால் அங்கே சொல்லிக் கொடுக்குறது என்னமோ புக்ஸ் சிலபஸில் இருக்கிறது மட்டும்தான். பட் எக்ஸ்ட்ரா நாலேஜ் நமக்கு கெயின் ஆகணும், நமக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸ் பற்றி இன்னும் இன்டீரியராக தெரியும்னா அதுக்கான மெயின் கான்செப்டான ஒரு கிளாஸ்க்கு போய் நம்ம கற்றுக்கிறது நல்லது. ஸோ அதுதான் வந்து இங்கே மீனாக வந்து சஜஷனாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ செப்பரேட் ஸ்கூல் வச்சா மட்டும்தான் இன்னும் ஸ்கில்ஃபுல்லாக வந்து அவங்களால படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இதில் மீன் பண்ணியிருக்காங்க.
அண்ட் ஈவன் தோ ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் அதிகமாகவே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த பர்சன் வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். அங்கே லோவர் கிளாஸ் இல்லைனா ஹையர் கிளாஸ் சர்டிஃபிகேட் அவன் கையில் இருந்ததுன்னா அதுக்கான டேட்டா என்ட்ரி ஜாப் அவனுக்கு நிச்சயம். ஸோ அதே மாதிரி ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம அதிகமாக கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்களுக்கான டிஸப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கம்மியாகும் அப்படின்ற மாதிரி இங்கே சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து வொகேஷனல் எஜுகேஷன்ஸ் எங்கே தேவைப்படுதுன்ற ஒரு சர்வே எடுத்துட்டு அங்கே போய் நம்ம கவுன்சிலிங் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து அதோட டெவலப்மெண்ட் நம்ம அங்கே பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து ஒகேஷனல் எஜுகேஷன் அண்ட் வேரியஸ் ஒகேஷனல் ஸ்கில்ஸ் வேரி ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்க மீன் பண்ணியிருக்காங்க. நிறைய அட்மிஷன்ஸ் அங்கே சேரும் அப்படின்றது இங்கே சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், ஒரு ஒகேஷனல் எஜுகேஷன்ஸ் அங்கே ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றது இதில் மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜூனியர் ஒகேஷனல் லெவல் அண்ட் தென் சீனியர் ஒகேஷனல் லெவல், அதுதான் வந்து இப்போ நம்ம எப்படி மீன் பண்ணுறோம்னா லோவர் லெவல் ஹையர் லெவல் அப்படின்னு மீன் பண்ணுறோம். ஸோ ஜூனியர் ஒகேஷனல் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் அப் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 3 years ஆஃப் கோர்ஸ் ஒகேஷனல் எஜுகேஷன்ஸ் கன்ஃபார்ம். அதே வந்து சீனியர் லெவல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா 2 years ஆஃப் கோர்ஸ் ஆங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம அட்மிஷன் போட முடியும் அப்படின்றது இவங்க ஒரு ஏஜ் லிமிட் பாரோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் தட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இப்போ ஒரு டைப்ரைட்டிங் கிளாஸே எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா அந்த டைப்ரைட்டிங் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே அங்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் எது மீன் பண்ணுதுன்னா இவங்க குவாலிட்டியான ஒர்க்கரா இல்லைனா வந்து மிடில் கிளாஸா ஹை கிளாஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்லேயே மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சில இடத்துல எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப வேலிடிட்டி. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒகேஷனல் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணால் அதுக்கான பெனிஃபிட் என்னவா இருக்கோ அதை வந்து கண்டிப்பாக வந்து உண்மையாக அந்த சர்டிஃபிகேட்டில் பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது இவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒகேஷனல் சென்டர் ஸ்கூல் அண்ட் காலேஜுக்கு நியர்பை இருந்தால் நல்லது. பிகாஸ் அவங்க மார்னிங் வந்து ஸ்கூல்ஸ் போய் படிக்கிறாங்க. ஸ்கூல்ஸ் படித்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்து பக்கத்துலேயே கிளாஸ் போய் அட்டன் பண்ணுற நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபெமிலியராக இருக்கணும், ரொம்ப வந்து டிஸ்டன்ஸ் மேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்டர்ஸ் நியராக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு இவங்க வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட் டைம் கிளாஸஸ் முடிஞ்ச அளவுக்கு 2.5 hours மேலே இருக்கக்கூடாது. பர் வீக் 2.5 hours தான் இருக்கணும். அந்த 2.5 hours வேலிடிட்டி அண்ட் தென் ட்ரைனிங் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு கொடுக்கணும். சும்மா வந்து ஏனோ தானோன்னு வந்து அவங்க கிளாஸ் எடுக்கக்கூடாது அப்படின்றது இங்கே சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈவன் தோ கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஒகேஷனல் இன்ஸ்டிடியூட் ஒரு பிக் சிட்டிஸில் ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப ஃபெமிலியர் ஆகும் அந்த பிளேஸ்க்கு, நிறைய பேர் போய் அட்மிஷன்ஸ் போடுவாங்க அப்படின்றது இவரோட மெயின் சஜஷனாக இருந்தது. ஸோ அடாப்ட் வுட் ரிப்போர்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்ட் ஒகேஷனல் எஜுகேஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னு எழுதிட்டு ஒரு 10 to 12 பாயிண்ட்ஸ் எழுதுனதுக்கு அப்புறமா கன்க்ளூஷன்ஸ் எழுதிட்டிங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் ஓவர். இது ஒரு 10 mark கொஸ்டின்ஸ். Thanks for watching this video.